அன்னைக்கு வந்து ஃபுட்ல எல்லாமே இருந்துச்சு. நீங்க காஷ்மீர்ல ஆரம்பிச்சு தமிழ்நாடு வரைக்கும் டைப் ஆஃப் பிரியாணிஸ் தான் அந்த அந்த கன்டென்ட்டோட ஃபுல் எக்ஸ்ப்ளோர். இல்ல சென்னைன்னு வரும்போது தே ஆஸ்க்ட் மீ உங்களோட ஃபேவரட் பிரியாணிஸ் என்ன? நீங்க ட்ராவல் பண்ணியிருப்பீங்கல்ல, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? அதெல்லாம் கேட்டாங்க. ஸோ அதில என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அதில் ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் அந்த பிரியாணி அடிக்கிற இந்த இந்த சுத்தி சுத்தி பிரியாணி அடிக்கிறது, அதெல்லாம் வந்து நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டதுன்றதையும் நான் சொன்னேன். ஸோ எனக்கு அதில ஒரு ஸ்பேஸும் குடுத்தாங்க. ஸோ ஐ சர்வ்ட் ஃபுட் டூ மெனி பீப்பிள்ஸ். எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. இன்னொன்னு என்ன தெரியுங்களா? அன்றைக்கி எடுத்துகிட்டு போன அந்த டபரா மொத்தமுமே ஒரு பிரியாணி கூட எங்களால் சாப்பிட முடியல. எல்லாத்தையும் அங்கே இருக்க டீமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. எத்தனை பேருக்கு எடுத்துகிட்டு போயிருந்துருப்பீங்க? நான் ஒரு 5 கிலோ எடுத்துகிட்டு போனேன். ஓ காலி. 7 into 5 35 மெம்பர்ஸ் அந்த பிரியாணி சாப்பிட்ருக்கணும். காலி காலி. நாங்கள் பேசிட்டு பிரேக்குன்னாரு. போயிட்டு அம்மன் டிஆர்ஒய் நின்னாரு. நிற்கும் போது பார்த்துட்டு நாங்கள் அந்த முடிச்சுட்டு வெளியே போய் நிற்கிறோம். வெளியே பார்த்தா பிரியாணி வெறும் டபரா இருக்குது. என் கேமராமேன் இவன் இல்லை இன்னொரு பையன் இருந்தான் அந்த டைமில். எங்கடா பிரியாணி? நான் சாப்பிட்டாங்கண்ணே, பசங்களே சாப்பிட்டாங்கண்ணே. சரி விட்டு பரவாயில்ல அப்படின்னு விட்டாச்சு. அதுதான் அது ஆக்சுவலி நல்லா போச்சு. அண்ட் எல்லோரும் ரொம்ப ஹாப்பி. கோபி அண்ணா தனியாக கூப்பிட்டு சொன்னார், நல்லா மனமாக இருக்குடா, நெக்ஸ்ட் டைம் வந்து பண்ணால் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னார்.